இந்த இஷ்யூவை வந்து நாங்கள் இன்றைக்கி நேற்று பேசலை. 2019லேருந்து ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்காரு. அவர் யூடியூப்பில் போய் நீங்கள் பார்க்கலாம். 10 வருஷத்தில் 750 பேப்பர் லீக் ஆகிருக்கு நார்த் இந்தியாவில். 1-2 பேப்பர் இல்லை, 754 பேப்பர்ஸ் ஹேவ் பீன் லீக்ட். வான்சுக் வந்து ஃபாஸ்ட் உட்கார்றதுக்கு முன்னாடியே டியூஷன் சென்டராக இருக்கிற கோட்டாவில் ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங் ராகுல் காந்தி பேசி ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசி இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த 19th முன்னாடியே காங்கிரஸ் பார்ட்டியும் சரி, மற்ற அப்போசிஷன் பார்ட்டியும் ரெகுலராக பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 3 பேர் நீட்டு இறந்தவங்களை மாணிக்கம் தாகூர் வீட்டில் போய் சந்திச்சிருக்கிறார். இதெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். இதெல்லாம் ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடியே நடந்தது. ஜூலை 1லேருந்து ஜூலை 19 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஜந்தர் மந்தருக்கும் போல யாரும் பேசலை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் சொன்னாங்க காங்கிரஸ் வரணும், காங்கிரஸ் பேசலை, ராகுல் காந்தி வரலை, ராகுல் காந்தி ஏன் அவாய்ட் பண்ணுறாருன்னு அவன் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொன்ன அப்புறம் கேசி வேணுகோபால் ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்டை நீங்கள் பாருங்கள் 19th அன்னைக்கு. சார், இவங்க இப்படியெல்லாம் சொன்னால் பிஜேபி சொன்ன பேச்சு கேட்காது, பார்லிமெண்ட்டில் பேசிக்கலாம், உங்கள் ஃபாஸ்ட்டை எண்ட் பண்ணுங்கன்னு தான் காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு 19ஆம் தேதி ஜூலை அம்மையார் சொன்னதாக தான் நாங்களும் சொன்னோம். எங்களோட அகில இந்திய கம்யூனிகேஷன் ஹெட் பவன் கேராவும் போய் சோனம் வாங்சிங்கிட்ட இதையே தான் சொன்னார். இது வந்து இவங்க வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, இதோடு உங்கள் ஃபாஸ்ட்டை எண்ட் பண்ணிக்கங்க, இதை நம்ம பார்லிமெண்ட்டில் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தான் பேச்சு நடந்தது. 20ஆம் தேதி சன்சத் சலோன்னு அவங்க சொன்னாங்க. அதாவது என்னென்னா, பார்லிமெண்ட்டுக்கு நடந்து போய் ஸ்பீக்கருக்கு ஒரு டிமாண்டு கொடுக்கறதாக குழந்தைங்க சொன்னாங்க. அங்கே என்ன அன்றைக்கி தான் தாராற ஆரம்பிச்சது. எல்லா யூடியூப் சேனல்லையும் இருக்குது. 5 மணிக்கு போலீஸ் வந்து ஒரு வண்டி ஃபுல்லாக கல்லை இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, உடஞ்சி போன காரெல்லாம் கொண்டு வந்து அந்த ஜந்தர் மந்தரில் போலீஸ் நின்னதுக்கு யூடியூப்பில் நிறைய சாட்சிகள் இருக்குது. ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸை இறக்கினாங்க. எல்லோரும் நேம் டேக்கை மாற்றினதும் வீடியோவில் இருக்குது. நேம் டேக்கை ஒழித்து டேப்பு போட்டு ரெடியானாங்க. இதெல்லாம் 5 மணி 6 மணி காலத்தால் நடந்த விஷயம். 9 மணிக்கு மக்கள் வந்து டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் சந்தீப் லாம்பா அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸரை உள்ளே இறக்கி அவர் வந்து தகராறு பண்ணி லத்தி சார்ஜ் பண்ணுறாரு. இன்றைக்கி டெல்லி ஹைகோர்ட்டில் சங்குக்கு க்ளோஸாக இருக்கிற ஹரிஹரன், கோபால் சங்கர் நாராயண்லாம் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தத்து மீறி போலீஸை வந்து பசங்களை தாக்கினாங்க. எதெல்லாம் வச்சு தாக்கினாங்க? லட்டியில் ஆணியை வச்சுருக்கிற லட்டியை வச்சு தாக்கினாங்க. எலக்ட்ரிக் பேட்டன் கையில் வச்சுருந்தாங்க. போலீஸுக்கு எலக்ட்ரிக் பேட்டன் கையில் வச்சுக்க ரைட்ஸே கிடையாது. ஷாக் அடிக்கிற பேட்டனை கையில் வச்சுருந்தாங்க. தண்ணீருக்கு கேனிஸ்டர், இந்த கேனிஸ்டர் பெல்லட் கன் வச்சுருந்தாங்க. பெல்லட் கன்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ராகுல் காந்தியும் போல எந்த அப்போசிஷன் கட்சியும் போல இந்த தகராறில் பெல்லட் கன்னை வச்சு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஷூட் பண்ணியிருக்கீங்க, லட்டி சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, எலக்ட்ரிக் பேட்டனால் போலீஸ் அடிச்சிருக்கீங்க, லேடிஸை கையால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை அடித்தது வீடியோ இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரைவேட் பார்ட்ஸை, லேடிஸோட ப்ரைவேட் பார்ட்ஸை அந்த போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் குத்தினதுக்கு பார்ட்ஸு வீடியோ இருக்குது. இதெல்லாம் வீடியோ இன்றைக்கி டெல்லி ஹைகோர்ட்டில் கொடுத்த வீடியோ தான் நான் கோட் பண்ணுறேன். இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? ஒரு லேடியை எப்படி நடத்தணுங்கிறது நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், பல ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒரு லேடி, அதுவும் ஒரு லேடி ப்ரைவேட் தனியாக நின்று வேடிக்கை பார்த்துருக்கிறவங்கள இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை அடிக்கிறாரு. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணல. நேம் டேக் இல்லாமல் எப்படி ஆர்பிஐடி ஆஃபீஸர் வந்தாங்கங்கிறதுக்கு கேள்வி கிடையாது. எலக்ட்ரிக் பேட்டன் எப்படி உங்கள் கைக்கு வந்ததுங்கிறதுக்கு கிடையாது. பெல்லட் கன் எப்படி யூஸ் பண்ணுற டெரரிஸ்ட் இவங்க பெல்லட் கன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் ஆன அப்புறம் அடுத்த நாளை காலத்தால் ராகுல் காந்தி என்ன கேட்குறாருனா, தர்மேந்திர பிரதானை ரிசைன், முன்னாடியே கேட்ட டிமாண்டை சொல்கிறாரு. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுங்க, அமித்ஷா மன்னிப்பு கேளுங்க, உங்கள் போலீஸ் பண்ண தகராறுக்கு, அந்த லேடிஸ் அடித்ததுக்கு, ப்ரைவேட் பார்ட்டில் குச்சியை விட்டதுக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க, பெல்லட் கன் யூஸ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேளுங்க, பிரதமர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு தான் கேட்டுது. இந்த டிஸ்கஷன் தான் வைக்கலான்னு சொன்னபோது ஸ்பீக்கர் என்ன சொல்லிட்டாரு, கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் என்னால் டிபேட் வைக்க முடியாதுன்ட்டார்.
அதை தான் கான்ஸ்டன்டைனும் சொல்கிறாரு. பார்லிமெண்ட்டில் இவங்களை 3 மணி மட்டும் மடக்கிடுறாங்க. 2 விஷயம். ஒன்று நீட்டு எக்ஸாம், அது தனியாக ஒரு சைடு. இன்னொரு சைடு டெல்லியில் 2 நாள் நடந்தது. ரெண்டும் ரெண்டாக பிரிங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி பிரதமரை முற்றுகையிட்டது, இன்றைக்கி காந்தி ஸ்மிருதி போனதெல்லாம் போலீஸ் வயலன்ஸ், இன்டிஸ்கிரிமினேட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் வயலன்ஸ். ஸ்டேட்டே வந்து போலீஸை இல்லீகலாக யூனிஃபார்மில் இல்லாமல், நேம் டேக் இல்லாமல், எலக்ட்ரிக் ராடு கொடுத்து பெல்லட்டை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸை நீங்கள் ஷூட் பண்ணதுக்கு ஆக்ஷன் கேட்குறது ஒன்று தனி. அதுதான் ஹைகோர்ட்டில் பெட்டிஷனும் போயிட்டுருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் என்னால் பார்க்க முடியாதுன்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னது. வயலன்ஸுக்கு பதில் சொல்லுங்கிறது தான் முதல் கேள்வி. நீங்கள் தனியாக நாங்கள் கோட்டாலேருந்து நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட் டிபேட், ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம் தனி. நீங்கள் 2 நாளாக நடந்த வயலன்ஸும் இன்றைக்கி இருக்கிற நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் ஏன் போட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இங்கே சந்தீப் லாம்பா மேலே ஆக்ஷன் எடுத்தீங்களான்னு கேட்டால், நான் வந்து பாம்பேயில் ஏதோ ஒரு ஆளை சஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்கிறது ஆக்ஷன் கிடையாது. கிளியராக எவிடன்ஸ் இருக்குது. ஒரு கமிஷனர் வந்து ஒரு லேடியை அடித்தது, டியர் கேஸ் கேனிஸ்டர் போட்டது, லத்தி சார்ஜ் பண்ணது, எலக்ட்ரிக் பேட்டர் வச்சு அடித்தது. இதுக்கு என்ன பதில்? இதுக்கு பதில் ஒரு லார்ஜ் ஸ்கேல் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் பண்ணிவிட்டு ஒன்றுமே ஆகாத மாதிரி முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க முடியாது. இது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம். போலீஸை அத்துமீறி நீங்கள் ஏவி விட்டு மக்கள் மேலே அடிக்கிறதுங்கிறது, அதுக்கு பதில் சொல்லணும். முதல்ல கோர்ட்லேயும் அதான் கேட்குறாங்க எல்லாரும். டெல்லி ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் அந்த பெட்டிஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி போலீஸை விட்டீங்க? எந்த அதிகாரி விட்டாரு? ஏன் மஃப்தியில் வந்தாங்க? ஏன் நேம் டேக் இல்லை? அதெல்லாம் தான் கேள்வி. இப்போ ஐசியூவில் ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கு, 20 வயசு பொண்ணு. அது வந்து போலீஸ் பண்ண அட்டூழியம். அதே மாதிரி புரோக்கன் உடஞ்சி போன காரை கொண்டு வந்து ஜந்தர் மந்தரில் போலீஸ் நிறுத்தினதுக்கு வீடியோ இருக்குது. அதுக்கு பதில் சொல்லுங்கள். தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டா ஆயிடுச்சா? இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நீட்டு சிபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நீட்டு சிபிஎஸ்சி எக்ஸாம் ரெண்டுத்துக்கும். நாங்கள் வெறும் நீட்டு மட்டும் இல்லை, சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் இவங்க பண்ண அட்டர் ஃப்ராடு. ஒரு பார்டு நாங்கள் கேட்குறோம். இப்போ தர்மேந்தர் பிரதான் ரெசிக்னேஷன் ஏன்னா, தெலுங்கானாவில் ஆல்ரெடி ஃப்ராடு கேஸில் மாட்டின கம்பெனிக்கு நீங்கள் எப்படி சிபிஎஸ்சியோட கரெக்ஷன் பேப்பர் எப்படி கொடுத்தீங்கன்னு தான் கேஸு. சிபிஎஸ்சியோட ஒருத்தர் பேப்பர் இன்னொருத்தருக்கு போயிருக்கு ரோல் நம்பரில். பெரிய தகராறு நடந்து ரீவேல்யூவேஷன் நடந்தது. அதுக்காக நாங்கள் ஆல்ரெடி ப்ரொட்டஸ்டில் இருக்கோம். அதுக்கு தான் தர்மேந்திர பிரதானை காங்கிரஸ் கட்சி கேட்டது. அதுதான் காங்கிரஸ் கட்சி ரெசிக்னேஷன் கேட்டது. சிபிஎஸ்சியில் நடந்த ஃப்ராடு அந்த கேஸ் இன்னும் தனியாக வச்சுருக்கோம். அதனால தர்மேந்திர பிரதானை டெஃபினட்டாக ரிசைன் பண்ணணும். சிபிஎஸ்சி கேஸ்னால ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எத்திக்கலாக ஹேக் பண்ணி பார்லிமெண்ட்லேயே காமிச்சிட்டாரு. தர்மேந்திர பிரதான் தப்பான கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாரு. அது தர்மேந்திர பிரதான் ஏன் ரிசைன் பண்ணணும்னு. இந்த 2 அடிதடி சண்டைக்கும் பதில் சொல்லுங்கன்னு கேட்குறோம்.